இந்த இமேஜில் இருக்கிற பேர் தான் வடகொரிய அதிபரான கிம் ஜாங் உன். ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போர் ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த தீவிர போரில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சொந்தமான ஒரு மாகாணம், அந்த மாகாணத்தின் பேர் குரூஸ்க். இந்த குரூஸ்க் மாகாணத்தை ஏற்கனவே உக்ரைன் கைப்பற்றிட்டதா ஏற்கனவே அறிவிக்கிறாங்க. அந்த உக்ரைன் பிடியில் உள்ள கூர்சு மாகாணத்தை விடுவிக்கணுங்கிற நோக்கத்தில் வடகொரிய அதிபரான கிம் ஜாங் உன் தன்னுடைய ட்ரூப்ஸ், அதாவது மிலிட்ரி ட்ரூப்ஸை அங்கே அனுப்புகிறாரு. ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் உக்ரைனுக்கு எதிராகவும் அங்கே கடினமான போர் நடக்குது. இவங்க ரஷ்யாவோ இல்லை வடகொரியா எந்த ஒரு அஃபிஷியல் டிக்ளரேஷனும் பண்ணலை. வடகொரியாலேருந்து என் ட்ரூப்ஸ் வருது, அங்கே உள்ள அட்வான்ஸு வெப்பனரிஸு இல்லை லாங் ரேஞ்ச் மிசைல் தான் அனுப்புகிறாங்கன்னு எதுவுமே சொல்லலை. ஆனால் தென்கொரியா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த வடகொரியாவோட குட்டு எப்படி வெளிப்பட்டுச்சுன்னா, அங்கே இப்போ 2024ஆம் ஆண்டு அந்த கூர்ஸ் மாகாணம் விடுவிக்கிறதுக்கு 10,000 மேற்பட்ட அனுப்பிச்சாங்க இல்லையா மிலிட்ரி ட்ரூப்ஸ். அதில் 600க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிட்டாங்க. டெட் பாடிஸ்லாம் திரும்ப வருது. அப்போ திரும்ப வந்த பிற்பாடு இந்த கிம் ஜாங் உன் வந்துட்டு ஒரு மண்டி போட்டு அழுதுகிட்டு தன்னோட நாட்டு வீரர்களை போற்றி தியாகத்தை போற்றி பேசுகிறாரு.